கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். மிக அருமையாக நடன ஆடக்கூடிய ஒருவர் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து வந்தார். நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு ரசிகர்கள் பெருக ஆரம்பித்தனர். அது நிமித்தம் அவருக்குள் பலவிதமான ஆசைகள், பெருமைகள் வந்தது. அதனால் அவர் சினிமா மற்றும் தீமையான பழக்கங்களுக்கு, அதிக பாவங்களுக்கு அடிமையாகிவிட்டார். சில நாட்கள் சென்ற பிறகு அவர் இருதயம் அதிக பாரத்தினால் நிறைந்தது. தன்னுடைய பாரத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்போதுதான் அவர் முன்னாட்களில் ஆண்டவரோடு இருந்த ஐக்கியத்தை நினைத்து பார்த்தார். வேதத்தில் உள்ள வசனங்களும் அவருடைய நினைவில் வந்தது. உடனே அவர் தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை பூட்டி அந்நாளை போல மிகவும் மனங்கசந்து அழுது தன்னுடைய பாவத்தையும் பாரத்தையும் ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு அவர் செய்த எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் வளர ஆரம்பித்தார். அவர் எந்த ஒரு மனிதரிடமும் பாவத்தை பகிர்ந்திடாமல் ஆண்டவரோடு வந்து பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு அவர் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று பவுல் கூறுகிறார். நம்மிலும் வியாதி என்கிற பாரம், கடன் என்கிற பாரம், மன கவலைகள் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை கவனியுங்கள். தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று வருத்தப்பட்டு பாரம் சுமப்பிக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வசனம் இதையே காட்டுகிறது. நம் பாரத்தை நாமே சுமக்கிற போது அது மிகுந்த மன அழுத்தங்களையே கொண்டு வரும். தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது நல்ல பல ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். நம் பாரங்கள் குறையும். கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று எழுதுகிறார். நாமும் நம் பாரங்களை தேவனிடத்தில் பகிர்ந்திடுவோம், மகிழ்ச்சியாக வாழுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து சாட்சியாய் நிற்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.